நம்ம இப்போ திருவாதிரை கூட்டுக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் ஊர் ஸ்பெஷலு. இது நிறையா விதமான காயெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டுக்காய் மாதிரி செய்வோம். இதுக்கு ஒத்தப்படையில் காயெல்லாம் எடுத்து செலக்ட் பண்ணிப்போம். இதுக்கு ஒரு பவுடர் ஒன்று நம்ம ரெடி பண்ணலாம். வானலியை காய வச்சு இது கூட கொஞ்சமாக அரிசி சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட ஒரு 4 பட்டை மிளகாய் சேர்த்துருங்க. அரிசி நல்லா பொரியணும், நல்லா வறுத்துடுங்க. பொரிய அரிசி மாதிரி அரிசி நல்லா வறுக்கணும். இப்போது அரிசி நல்லா புரிஞ்சிட்டு இப்போது வானலியை சூடு பண்ணி அதில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா சூடு பண்ணுங்க. இப்போ தண்ணி நல்லா சூடு ஏறியிருக்கும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சோன்னே நம்ம இப்போது நறுக்கி வச்சிருந்த காய்கறி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ எல்லா காயும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம். இப்போ இது கூட நம்ம 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருவோங்க. அப்புறம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டு நல்லா கிளறி விடுங்க ஒத்தாப்பில். அப்போ தான் உப்பு சேர்த்துருக்கனால நல்லா கரையும். இல்லைன்னா ஒரே இடத்துல மட்டும் உப்பு இருந்து சரியாக வேகாது. இப்போ ஒரு தட்டு போட்டு இந்த இதை மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பொடி நுணுக்கும்னு சொன்னோம். அந்த மசாலாவை இப்போது ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம நுணுக்கி வச்சுருக்க பவுடரை இது கூட சேர்த்துடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி இந்த கூட்டுக்காயை ரெடி பண்ணிடலாம்.